ஹாமி ஹன்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்கோட ஒன் ஷாட். ஸோ எனக்கு த்ரோட் கொஞ்சம் சரியில்லைடா. லைவ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் போஸ்ட்டில் இருக்கிறத வந்து படித்து பாருங்கடா. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். இதில் வந்து ஒன் ஷாட்ஸ் மட்டும்தான் நான் போட போகிறேன். ஸோ எஃப்எஃப் எல்லாத்தையுமே வந்து ப்ளேலிஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதோட லிங்க்கை மட்டும் நான் போஸ்ட்டில் கொடுத்துட்றேன்டா. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு எப்போ டச் பண்ணாலும் உங்களால் அந்த எஃப்எஃப் ஃபுல்லாக பார்த்துக்க முடியும். உங்களுக்கு அந்த லிங்க் எப்போவுமே லைவில் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். எந்த எஃப்எஃப்யும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். எல்லா எஃப்எஃப்மே இதில் இருந்தது. உங்களுக்கு டெலிகிராம், அதுக்கப்புறம் இன்ஸ்டா அண்ட் இதில் எல்லாத்துலேயுமே லிங்க் இருக்கும். நீங்கள் எப்போ வேணும்னாலும் பார்த்துக்கலாம். எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க 1K ரீச் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இதில் பண்ண முடியுமோ ஸோ அது எல்லாமே நானும் ட்ரை பண்ணும்லடா. அதனால தான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் எல்லாத்தையும் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது முடிஞ்சதும் உங்களுக்கு நான் லிங்க் போஸ்ட்டில் கொடுத்துட்றேன்டா. நீங்கள் எப்போ வேணும்னாலும் அந்த லிங்க்கை டச் பண்ணி ஹோல் ப்ளேலிஸ்ட்டும் கேட்டுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அது வரைக்கும் எல்லா எஃப்எஃப்பும் ஹைடில் இருக்கும். சரி ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் இது கொஞ்சம் சென்னை சைடு இருக்கிற மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சென்னையிலேருந்து நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ ஏதாவது நான் வந்து தெரியாமல் வேர்ட்ஸை மாற்றி சொல்லிட்டேன்னா மன்னிச்சிக்கோங்க. எனக்கு இன்னும் சரியாக தமிழ் தெரியாது. அண்ட் தமிழ் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜும் கிடையாது. ஸோ சென்னை பாஷை இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். சரி ஓகேவாடா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அது ஏர்லி மார்னிங் எல்லோரும் தண்ணி பிடிக்கிறதுக்காக ஏரியாவோட எண்டில் இருக்கிற அந்த குழாய்க்கு வருவீங்க. ஸோ யாராக இருந்தாலும் அங்கே தான் வந்து ஏர்லி மார்னிங் தண்ணி பிடிக்கணும். வேலைக்கு போகிறவங்க இல்லை அவசரமாக எங்கேயாவது கிளம்பணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே தான் தண்ணி பிடிச்சிட்டு போய் குளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியே ஏர்லி மார்னிங்லேருந்து லைன் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ யாரெல்லாம் சைட் அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, லவ் பண்ண நினைக்கிறாங்களோ எல்லாருக்கும் இதுதான் மீட்டிங் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். தேவங்க ஒரு ஃபேன்ஸ் பட்டாலுமே அங்கே இருக்கும். ஆனால் நீங்கள் அவரோட சொந்த அத்தை பொண்ணு. ஆனால் அவங்க 2 ஃபேமிலிக்கும் பேச்சுவார்த்தையே இருக்காது. ஒரு சின்ன மன கஷ்டத்தினால ஒரே ஸ்ட்ரீட்டில் ஆப்போசிட் வீட்டில் தான் குடியிருப்பீங்க. ஆனால் பார்த்துக்கவோ பேசிக்கவோ மாட்டீங்க. எந்த ஃபங்க்ஷனாலும் அவங்களும் இன்வைட் பண்ண மாட்டாங்க, நீங்களும் பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு டேயோங்க ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்படா அவன் வெளியே வருவான்னு நீங்கள் வெளியவே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு. அண்ட் நீங்கள் காலேஜில் மாஸ்டர் டிகிரி பண்ணிகிட்டு இருப்பீங்க. டேயோங்க அவன் ஒர்க்குக்கு போயிட்டு இருப்பான். ஆனால் உங்களுக்கு டேயோங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை. ஏன்னா இந்த ஒரு விஷயம் நடந்தால் தான் 2 வீட்டுக்கும் ஒரு பிரிட்ஜு கிடைக்கும். நீங்கள் ஒன்று சேர்ந்தாதான் இந்த 2 வீடுமே ஒன்று சேரும் ஃபேமிலியாக. ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ வரைக்கும் மேரேஜ்னா வேண்டான்னு சொல்லிட்டே இருப்பீங்க. சரி ஓகேடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஏய் தள்ளுங்கடி தள்ளுங்க. வாமா மகாராணி, உனக்கு இப்போ தான் தூக்கம் தெளிஞ்சுதோ? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? சரி, எங்கே என் மாமா? அவன் இன்னும் வரல. ஏய் என்ன என் மாமாவை அவன் இவன் சொல்லிட்டு இருக்க? அவள் தான் பார்த்துக்கோ. சரிங்க மகாராணி, வந்து முன்னாடி நின்று பிடிச்சிட்டு போங்க. உங்களுக்காக தான் லைன் நிற்கிறோம். இல்லை பரவாயில்ல, நீ பிடிச்சிட்டு போ, நான் உனக்கு அப்புறமே பிடிச்சிக்கிறேன். ஏண்டே இவளுக்காக தான் லைனே நின்னோம். இப்போ என்னடானா பின்னாடி போய் நின்றுக்கிறா? என்னன்னு கேளு. அவள் என்னைக்கிடி ஃபஸ்ட்டே பிடிச்சிட்டு போயிருக்கா. அவன் மாமங்கார முகத்தை பார்க்காம மேடம்க்கு பொழுதே விடியாது. ஓ, அதனால தான் மேடம் பின்னாடி போய் நின்றுக்கிறாங்களா? சரி சரி, தெரியுதுல்ல, உன் வேலையை பாரு. இவங்க அப்படியே கையில் 2 குடத்தை எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துட்டுருப்பான். அது காலையில் விடிஞ்சு விடியாமல் இருக்கிற மாதிரி ஒரு டைம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பான். ஏய் வந்துட்டாண்டி உன் மாமா. ஏய் நான் இன்னைக்கு பார்க்க நல்லா இருக்கேன்ல, இந்த ட்ரெஸ் ஓகே தானே? என்னாடி அவன் தான் உன்னை பொண்ணு பார்க்க வந்து நிற்கிறான். தண்ணி பிடிக்கலாம் நின்றுட்டு பெருசாக பேசி நிற்கிறான். ஃபேஷன் ஷோக்கு அந்த மாதிரி. உக்கிட்ட போய் கேட்டேன் பாரு. அவன் அங்கேருந்து பாதி தூரத்தில் வரும்போதே உங்களை பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகிடுவாங்க. உங்களை பார்த்துட்டு லெஃப்ட் சைடு திரும்பி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து வருவான். உங்களுக்கு பின்னாடி 4 பேர் நிற்பாங்க. அது 4 பேர்த்துக்கு அப்புறம் தான் டேயும் நிற்பான் லாஸ்ட்டாக. ஐயோ, நீங்கள் முன்னாடி போய் பிடிச்சிக்கோங்க, நான் அப்புறம் பிடிச்சிக்கிறேன். போங்க 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 போங்க. இன்னைக்கு இவள் படிக்கிறதுக்கு வந்த மாதிரி தான் போ. நீங்கள் அப்படியே டேயும் முன்னாடி போய் நின்றுட்டு அப்படியே திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் அவனுக்கு குட்டியாக தான் இருப்பீங்க. அவனும் கீழே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே இங்கேன்னு பார்த்துட்ருப்பான். மாமா மாமா, இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கிறேன்? என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக போட்டுன்னு வந்து பெண்ணா, இங்கே வேற நான் யாரை இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன்? உனக்கு பிடிச்சிக்குதான்னு சொல்லு.
பரவாயில்ல, நல்லதாக இருக்கிற. அவ்வளோதானா? ம். நான் கூட நீ என்னை பாராட்டி கவிதையோ பாட்டோ பாடுவேன்னு நினச்சேன். அட போமாமா. ம். அப்படின்னு நீங்கள் சைலண்டாக திரும்பி நிற்கிறீங்க. ஆனால் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுவான். உங்கள் ஃபேமிலி 2 பேரும் பேசிக்கலனாலும் நீங்கள் 2 பேரும் லவ்வில் தான் இருப்பீங்க. உங்களை வெறுப்பேதுன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். பிகாஸ் அப்போ தான் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க. அடி ஏண்டி கண்மை போடல? போட்டால் மட்டும் இதுக்கே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? போட்டிருந்தா இன்னும் அழகாக இருந்திருப்பே. ம். நிஜமாவே சொல்கிறேன். முன்னாடி பார்த்துப்போ. அது இருக்கட்டும். உனக்கு நான் கண்மை போட்டுக்கிட்டா ரொம்ப பிடிக்குமா? ம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் தான் பிடிக்க போகணும். ம். சரி நீ போய் பிடி. அப்போ நீ தண்ணி பிடிக்க வரலையா? அவள் ஒன்றும் தண்ணி பிடிக்க வரல, உங்களை பிடிக்க வந்தா. சும்மா இருங்கடி. அவங்க கிடக்குறாங்க மாமா, நீ பிடிச்சிட்டு போ, அதுக்கப்புறம் நான் பிடிச்சிக்கிறேன். 2 பேரும் கண்ணை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருப்பீங்க. ஏய் கொடை நெஞ்சிச்சிடே, ரீல் ஓட்டினது போதும், வா போகலாம். நீங்கள் ஒரு குடத்தை தான் எடுத்துகிட்டு வருவீங்க, ஆனால் தேவங்க 2 கையும் 2 குடத்தை எடுத்துகிட்டு வருவான். ஐயோ என் மாமாவோட கையை பாருங்கடி, ஜிம்முக்கெல்லாம் போகிறாரு போல. ஆம்ஸு பார்த்தீங்களா? பார்த்தோம். ஊரில் எவனுமே ஜிம்முக்கு போகல பாரு. வாடி போகலாம். போங்கடி. சரியான பொறாம பிடிச்சவளுங்க. பாய் மாமா. ஸோ நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட வருவீங்க. நீங்கள் உட்காரும்போது அந்த பிளேட்டில் உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. அப்போ தான் ஒன்று ஞாபகம் வரும். ஏண்டி கண்மை போடல? மறந்துட்டேன் பாரு. ஏய் எங்கடி போகிற? ஒரு நிமிஷம் இருமா வந்துடுறேன். நீங்கள் ஓடி வந்து உங்கள் மிரர் முன்னாடி இருக்கிற அந்த கண்மை டப்பாவை எடுத்து பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கண்ணு கீழே அப்ளை பண்ணிக்கிறீங்க. மாமா சொன்னது உண்மைதான் போலையே. என் கண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ உங்கள் அம்மா சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படா பஸ் ஸ்டாப் போயிட்டு உங்கள் மாமாவை பார்ப்பன்னே இருப்பீங்க. கடன் சாப்பிட்டுட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு வந்துடுவீங்க. கிளம்புறேம்மா. ஏய் டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போடி. குடு. எதுக்கு தான் இவ்வளோ அவசரமோ தெரில. நீங்கள் அப்படியே லைட்டாக உள்ளே வந்துட்டு உன் மருமகனை பார்க்கதா? அடி கொய்யால என்ன பேச்சு பேசுகிறா பாரு. சார் நீங்கள் முன்னாடியே பஸ் ஸ்டாப் போய் நின்றுட்டுருப்பீங்க. டைம் அப்படியே அவன் வெஸ்ட் வாட்சை அப்படியே சரி பண்ணிவிட்டு நல்லா டர்க்கிங் பண்ண ஷர்ட்டோட ஃபேண்ட்டோட ஒரு பேக் சைடில் போட்டுட்டு அப்படியே வந்து பஸ்க்கு வெயிட் பண்ண வருவான். மாமா இந்த ஷர்ட் உனக்கு சூப்பராக இருக்குது. அப்படி அடி கண்ணழகி. நீ சொன்னல அதான் கண்மை போட்டுக்கிட்டேன். ஸோ பேக்கில் சைட் ஜிப் ஓப்பன் பண்ணிவிட்டு சாக்லேட் எடுத்து உங்கள் கைக்கிட்ட கொடுப்பான். ஹை சாக்லேட்டா? நீங்கள் அவன்கிட்ட ரொம்ப நேரமாக பேச முடியாது. ஏன்னா உங்கள் அப்பா வந்துடுவார். அவரும் இங்கேருந்து தான் பஸ் ஏறுவார். இவங்க ஏதாச்சும் லெஃப்ட் சைட் திரும்பி பார்ப்பான். அவங்க அப்பா நடந்து வந்துட்டு இருப்பார். அவன் அப்படியே தள்ளி நின்றுடுவான். என்ன சும்மா அப்பா. ஸோ அவர் அப்படியே தேவங்க க்ராஸ் பண்ணி வரும்போது அப்படியே பார்த்து முறைச்சிட்டே வந்துடுவார். இந்த ஐடி கார்டை மறந்துன்னு வர அளவுக்கு என்ன அவசரம் உனக்கு? நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குல்ல? மறந்துட்டேன்ப்பா. என்னை திட்டலைன்னா இந்த மனுஷனுக்கு நாளே போகாதே. ஸோ உங்கள் அப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அந்த பக்கம் நின்றுட்டுருப்பாரு. அண்ட் நீங்கள் இந்த பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டே நின்றுட்டுருப்பான். நீங்கள் அப்படியே சைடில் திரும்பிட்டு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏய் உங்கள் அப்பா பார்க்குறாரு, ஏன்டி அங்கே பார்த்து பல்ல காமிச்சுன்னுக்கிற? அப்போ எங்கேயோ சேர்த்து திட்ட போகிறாரு. அதான் தூண் மாதிரி நீங்கள் மறைச்சின்னு இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. என்னால் என் மாமா பார்க்காமலாம் இருக்க முடியாது. அவனும் அப்படியே ஓரக்கண்ணில் உன்னை பார்த்துட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். மாமா இது பாரு. என்னது? படிச்சு பாரு. ஸோ உங்கள் அப்பா பார்ப்பாரு. நீங்கள் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி வானத்தை பார்த்துட்டு அப்படியே சைகை பண்ணிட்டுருப்பீங்க. அவன் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படித்து பார்ப்பான். என்னடி இது? யார் கொடுத்தா? அப்பா பார்க்குறாருடா, அந்த பக்கம் திரும்பிக்கோ. இவ பார்க்கல. அப்பாடா பரிசு மாமா வந்துட்டாரு. அவர் கூட பேசிட்டு ஆடுவார். மாமா காலேஜ் ஒரு பையன் ஈவினிங் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலான்னு போட்டிருக்கா. நீ போறியா? ஆமாம் போகிறேன். எவ்வளோ தைரியம் உனக்கு? இல்லை மாமா, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொல்ல போகிறேன்.
எந்த காஃபி ஷாப்? நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். சரி போ. ஸோ உங்கள் பஸ் ஃபஸ்ட்டே வந்துடும். நீங்கள் ஏறிடுவீங்க. உள்ளே போய் சீட்டில் உட்காந்துப்பீங்க. இவங்க அப்படியே பேக்கு கிட்ட கையை வச்சு உங்களுக்கு அப்படியே டாட்டா காமிப்பான். அண்ட் நீங்களும் அங்கே டாட்டா காமிச்சிட்டு ஜாலியாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த லெட்டரை துண்டு துண்டாக கிழிச்சு அப்படியே பறக்க விட்டுருவான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஜெலஸியாக ஃபீல் ஆகும். ஏண்டி இன்னும் எவ்வளோ நாள் தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு சீன் போட்டுன்னு இருப்ப? 23 வயசு ஆகுதுல உனக்கு. மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஐடியாவே இல்லையா? அப்படியே நீ உன் மாமாவை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன்னாலும் நீங்கள் 2 பேரும் சட்டப்படி மேஜர். நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒருத்தனும் இங்கே கேள்வி கேட்க முடியாது. நாங்கள் ஒன்றும் எங்களுக்காக பார்க்கலடி. எங்களை வச்சு எங்கள் 2 குடும்பமும் ஒன்று சேரணும். இத்தனை வருஷமாக என் அம்மா என் மாமா கிட்ட பேசாமையே இருக்காங்க. அண்ணனை மிஸ் பண்ணுறோன்னு அவங்களுக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது. திரும்ப இந்த ஒரு விஷயத்தை வச்சு 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் சரிதான். சரி, இப்போ ஈவினிங் டைம் நீங்கள் அந்த பையனை பார்க்குறதுக்கு காஃபி ஷாப் வந்திருப்பீங்க. எவ்வளோ ஆச்சுண்ணே? நான் கொடுக்குறேன். மாமா நீங்கள் என்ன பண்ணுற? எவ்வளோ ஆச்சு? என்னங்க? போகலாம். இரு, நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லு. எனக்கு அந்த பையன்கிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்குது. அதான் போகலாம். நீ என்ன பேச போகிற? மாமா சொல்லு. சவன் பாட்டுக்கு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துடுவான். நீங்கள் உள்ளே வரீங்க. எங்கடியாவா? அந்த பிளாக் ஷர்ட். ஹாய் வயன். ஹாய். பிரதர் யார்? உங்களோட எல்டர் பிரதரா? நைஸ் டு மீட் யூ பிரதர். இல்லை, அவரோட ஹஸ்பண்ட். எது வயன்? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை தானே? அது வந்து இல்லை, ஆயிடுச்சு. நான் தான் புருஷன். ஏதோ பேசணும்னு சொன்னியாமே, பேசு. இல்லை தலைவா, அது வந்து இவங்க அப்படியே கோல்ட் ஃபேஸோட அவர் 2 கையும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே டேபிள் மேலே வச்சு அவனை பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் அப்படியே இவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஷையாக ஃபீல் ஆகும். அவன் உங்கள் புருஷன் சொல்லி அட்ரஸ் பண்ணிக்கிட்டதில்ல. இல்லை தலைவா, அது வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கலன்னா நான் பண்ணிக்கலாம் தான். அதை பண்ணிட்டாலே அப்புறம் எதுக்கு நீ? இல்லை தலைவா, சும்மா அதை கேட்டு பார்ப்போன்னு. என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கணுன்னு வந்தேன். தெரிஞ்சிருச்சு. நான் அப்படியே கிளம்புறேன். தயவு செஞ்சு கிளம்பு. சாரி சிஸ்டர். சாரி சிஸ்டர். வரேன் தலைவா. அறிவா சிறுன்னு பயந்தங்கொழி வருகிறோம். எல்லாரும் இந்த மாதிரி தைரியமாக இருக்க மாட்டாங்க மாமா. ஐயோ வழியுது. எப்படியோ அவனை வச்சு காஃபி ஷாப் வரைக்கும் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன் டேட்டிங்க்கு. சரி சொல்லு, நீ எனக்கு என்ன வாங்கி தருவ? இப்போ என்ன சாப்பிட்லாம்? இப்படி கூப்பிட்டா தான் என் கூட டேட்டுக்கு வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் முதல்ல இந்த ஐடியா பண்ணியிருப்பேன். நானும் ஒரு ஐடியா பண்ணுண்டி. உனக்கு எத்தனை பேர் இப்படி லெட்டர் கொடுத்து சுற்றின்னு இருக்கிறானுங்க. இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. அதுவா முக்கியம்? இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கோம் மாமா. சும்மா அதை பற்றிலாம் பேசினுக்காத. எனக்கு இந்த கடையில் ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். எனக்கு வாங்கி கொடு. அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி மூஞ்ச வச்சுக்காத. இதை சாப்பிட்டு முடித்ததும் எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறப்போ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நான் பார்க்கணும். புரிஞ்சுதா? நீ ஜெலஸ் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்க. குஜிலி, பேச்ச மாற்றாத. சாப்பிட்டதும் லிஸ்ட்டு என் கைக்கு வரணும். சரி, ஓகே. நல்லா இருக்கு உனக்கு? நல்லா இருக்குல்ல? நீங்கள் ஸ்பூன் சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஊட்டி விடுவீங்க. அதுவே தம்மா துண்டு இருக்கு. நீ சாப்பிடு. பரவாயில்ல, இன்னொன்று கேட்டால் வாங்கி தர மாட்டியா? நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். நீங்கள் அப்படியே ஒன்று ஷையாக ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்குறீங்க. அந்த அவன் உங்களை லவ்லியாக பார்த்துட்டு இருப்பா உங்கள் கண்ணை. ஸோ உங்கள் கண்ணோட ஓரத்தில் நீங்கள் போட்டிருக்கிற கண்மை கொஞ்சம் ஸ்மஜ்ஜாக இருக்கும். அவனோட தம் ஃபிங்கர் வச்சு அதை நீட்டாக க்ளீன் பண்ணி விடுவான். நீங்கள் அது வரைக்கும் உங்கள் முட்டை கண்ணை வச்சுட்டு அவனை அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க ஃப்ரீஸ் ஆகிட்டு. அவங்களோட ஃபோர்ஹெட்டில் இருக்கிற உங்களோட ஹேர் அப்படியே கரெக்ட் பண்ணி விட்டுட்டு உங்கள் கண்ணை அப்படியே பார்த்துட்டு இருப்பான். எக்ஸ்கியூஸ் மீ சார். வேறு ஏதாவது வேணுமா சார்? இன்னொரு ப்ரௌனி அப்புறம் பில் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே நைட் டைம் வாக் பண்ணிவிட்டு அப்படியே பேசிட்டு வருவீங்க ஒரு ஓரமாக. எனக்கு இப்படி நடந்தே வீட்டுக்கு போகலான்னு தோணுது மாமா. ஆமாம், உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ தான் புல்லட் பைக் வச்சுருக்கேன்ல,
அப்படியே மாமா என் கூட பஸ்ஸில் வர பைக்லேயே போயிட்டு வர வேண்டியதானே வேலைக்கு. உனக்கு தெரியாதா? ம் எனக்கு என்ன தெரியணும்? உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, தினமும் பஸ்ஸு டைமிங்க்கு வந்து பிடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் ஈவினிங். இதெல்லாம் எதுக்கு? பேசாமல் நீ வண்டியிலே போயிட்டு வந்துடுற. எனக்கு ஏற்கனவே பைக் இருந்தோம். நான் ஏன் பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா? ம் ம் தெரியுது மாமா. ஏன் வெயிட் பண்ணுற? குஜிலி, தெரிஞ்சே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இல்லை என் வாயிலேருந்து சொல்லணும்னு நினைக்கிறியா? சத்தியமாக தெரியாது மாமா. எங்கே சொல்லு. ஏன்? எனக்கு ஒன்று பார்க்கணுண்டி. உண்மை சொல்லணுன்னா அந்த கொலடையில் நிற்கிற டைமில் பத்தல. பஸ் ஸ்டாப்பில் ஒரு 10 நிமிஷம் பார்க்குறோமா, ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. நீங்கள் அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருப்பீங்க. அவன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே யூட்டர்ன் போட்டு திரும்பி வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய், அப்படியே ஃபஸ்ட்டு பிடிக்காத மாதிரியே இருந்த அந்த கொள்ளாடைக்கு வரும்போது கூட என்னை பார்க்க கூட மாட்டே. நான் தான் மாமா மாமான்னு உன்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன். நீ என்னை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவா. என் வருங்கால பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருப்பா. அவகிட்ட வாங்கி விழுந்துருவேன்னு பயம். அதனால தான் அப்படி பண்ணேன். நீ உண்மைதான் சொல்கிறியா இல்லை போய் சொல்கிறியா? இல்லை என்னை சமாதானம் பண்ணணும்னு இப்படி ஒரு காரணத்தை சொல்கிற, அப்படி தானே? நான் எப்படி அப்படி சொல்ல போகிறேன்? உன்னை இந்த வயசில் வந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு நீ என்ன அவ்வளோ பிடிக்கும். அப்பாவுக்கு தான் கொஞ்சம் மன கஷ்டம். அம்மா உன்னை பற்றி எப்பவும் பேசிகிட்டே இருப்பாங்க. நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, செயின், வளையல், கொலுசுன்னு ஒன்று ஒன்றா ரசிச்சுட்டே இருப்பாங்க அம்மா. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு மருமக தாண்டா நம்ம வீட்டுக்கு வேணும்னு. அதான் யோசித்தேன், இந்த மாதிரி ஒரு மருமக எதுக்கு? இவளே மருமகளாக வந்துட்டா. நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு 2 அடி தள்ளி நிற்கிறீங்க. ஓஹோ, அப்போ என் மாமியார் சொன்னாங்கன்னு தான் நீ என்ன லவ் பண்ணுற, நீயா பண்ணல, அப்படி தானே? போடா மாமா. அப்படியே நீங்கள் ஃபேக்காக குறைச்சிக்கிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு அப்படியே சைடில் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி நடந்து போகிறீங்க. ஏய் ஏய் ஏய், ஏய், அப்படிலாம் இல்லடி. நான் தான் சொன்னனே, எனக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும்னு. எல்லாருக்குமே தப்பு பொண்டாட்டி மேலேயே இருந்தாலும் புருஷன் தான் கெஞ்சிட்டு வந்து முதல்ல சாரி கேட்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா அவங்கள விட லக்கி லைஃப்பில் வேறு யாரும் கிடையாது. என்னடி, நான் தான் சொல்கிறேனே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி குஜிலி. அம்மா சொல்லி சொல்லி அப்புறம் 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 என்ன சொல்லு. அப்புறம் என் லவ் உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு அது ஒரு பாலம்னே சொல்லலாம். என் வீட்லேயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்ற தைரியம் என் அம்மா. அப்போ நீ என்னை லவ் பண்ணுறேன்னு அத்தைக்கு முன்னவே தெரியுமா மாமா? தெரிஞ்சுன்னு தான் அன்னைக்கு கடையில் எனக்கு பூ கொடுக்க சொன்னாங்களா? இது எப்படி நடந்தது? அதுவா மாமா, அன்னைக்கு கடைக்கு போயிருந்தேனா, அங்கே சில்லற இல்லையாம்மா, கொஞ்சம் சில்லற மாற்றி கொடுக்குறீங்களா? இல்லை, அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் அந்த பொண்ணுக்கு மீதி காசுக்கு பூ கொடுத்துருங்க. இல்லையே, எங்கே இடிக்குது. நான் உங்கள் பர்ஸில் பார்த்தேன் மாமா, சேஞ்ச் வச்சிருந்தாங்க, ஆனால் கொடுக்கல. இப்போ இடிக்கல, என் அம்மா வேணும் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ கிளியர் ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு விக்கெட்டு, இன்னும் ஒருத்தர் தான் மாமா. அவரும் அம்மா கூட பேசிட்டாருன்னா நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடந்துடும். ஏமாம்மா, நானும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க தேவையில்ல. அப்படி போவி, அப்போ உண்மையிலே நீ படிக்க போலியா? பின்ன என்ன மாமா, படிப்பு முடிஞ்சது அப்பா கல்யாணம் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் நான் சொல்லிட்டேன், மாஸ்டர் டிகிரி எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு தோன்றப்ப தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு. எப்போ? என்ன மாமா? ஒன்றும் இல்லை. இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாச்சும் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் பேச வச்சிடணும். அவங்க எங்கே தட்டினா எப்படி விழுவாங்கன்னே தெரியல. ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம். அப்புறம் மாமா, எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். அவங்க எப்போ ஓகே சொல்லட்டும், ஆனால் அது வரைக்கும் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே மீட் பண்ணலாம், எங்கேயாச்சும் வெளியே போகலாம். ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் 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 ஓகே சொல்லு. செல்ல ரக்கெட் மாமால ஓகே சொல்லு. அப்படியே நீங்கள் டேங்கோட சீக்ஸை பிஞ்ச் பண்ணுறீங்க, அவன் ஷையாக ஸ்மைல் பண்ணிட்டே. சரி. ஏ சூப்பர்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி கத்திட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு நடந்து போவீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட ரைட் ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுவான். ம் என்ன மாமா? ஒரு பாக்ஸ் உங்கள் கையில் கொடுப்பான். என்னது இது? அவங்க எப்போ வேணாலும் நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்கட்டும். இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு நீ தேவங்க திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அப்படின்னு பேசிட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே கீழே முட்டி போடுறான். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு டைமண்ட் வச்ச மாதிரி ஒரு ரிங் இருக்கும் கோல்டில். பார்க்கவே அவ்வளோ அழகா. என்ன மாமா திடீர்னு? அவ்வளோ லெட்ரு கொடுக்குறேன்னு சொன்னல, அப்போயே வாங்கிட்டேன். அதை வச்சு சொன்னால் உன்னை அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பைபிளை ஓட்டான். பரவாயில்ல விட, இது கொடுக்காம போனால் ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்கும். அதான் என்ன பண்ணிக்கிறியா இல்லையா? கால் வலிக்குதுரி. முதல்ல ரிங்கு போடு அப்படின்னு நீங்கள் க்யூட்டாக சொல்லுவீங்க. அவனும் ரிங்கை எடுத்துட்டு உங்கள் கையில் போடுறான். மைட்டி ஒரு புச்சிலி பொண்டாட்டி. அப்படின்னு எந்திரிச்சிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அண்ட் நீங்களும் டியர் ஐஸோட அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. 2 பேர் இப்போது வீட்டோட ஸ்ட்ரீட் எண்டுக்கு வந்திருப்பீங்க. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி 2 பேரும் முறைச்சிக்கிட்டு அப்படியே விளாட்டா சிரிச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்களும் வீட்டுக்கு அவனும் வந்துடுறான். அண்ட் நைட்டு அவங்க அம்மா தோசை சுட்டிருப்பாங்க. அந்த பிளேட்டில் போட்டுட்டு வெளியே வந்து திண்ணையில் உட்காந்துப்பீங்க. அண்ட் அவனும் அதே மாதிரி வந்து உட்காந்துப்பான். நீங்கள் காலில் அவனை வச்சுட்டு உங்கள் காதில் ஏர்போர்ட்ஸ் மாட்டியிருப்பீங்க. இங்கே என்னப்பா பண்ணுற? ஐயோ இல்லை தாத்தா, சாப்பிடலாம் மீன். உள்ளே அவ்வளோ பெரிய டைனிங் டேபிள் இருக்குது. இப்படி வெளியில் திண்ணையில் வந்து உட்காந்து சாப்பிட்ணுமா? போ போ, உள்ளே போய் சாப்பிடு. ஓ, சரிங்க தாத்தா. அம்மா போகுது. ஸோ அப்போ தான் அவங்க தாத்தா திரும்பி உங்களை பார்க்குறாரு. ஆ, ஐயோ, அவசரப்பட்டு இவனை போக சொல்லட்டுமோ? என்ன தாத்தா? இருமா, நான் கூப்பிட்றேன். டே, இவனா? என்னப்பா ஏன் பனி பேர் எடுத்து நின்றுட்டுருக்குறீங்க? உள்ள போங்க. சரிப்பா. குச்சிலி, நான் பேசுறது கேட்குதா? மேலே மொட்டை மாடியில் பாரு. இங்கே இருக்கு. ஸோ அங்கேருந்து ஊட்டி விடுற மாதிரி செய்கை பண்ணுவான். இங்கே நீங்கள் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு அவனே ஊட்டி விட்ட மாதிரி நினச்சிட்ருப்பீங்க. இப்போ நீங்கள் டேயுங்க பண்ணுவீங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டு நைட்டு ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ உங்கள் ரூமுக்கு வந்து தூங்க வந்துருப்பீங்க. குச்சிலி, என் வீட்டுக்கு கல்யாணமாகி வரும்போது எனக்காக என்ன கொண்டு வருவேன்? நான் தான் என்னையே கொண்டு வரேனே, அதுக்கு மேலே வேறு என்ன வேணும் உனக்கு? அதுவும் கரெக்டு தான். என் குச்சிலிக்கு பக்கத்தில் எது வச்சாலும் ஈடாகாது. மாமா நாளைக்கு எங்கே போகலாம்? என் ஃப்ரெண்டு ஒரு பார்க் சொன்னோம். கொஞ்ச நேரம் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டபுள் ஓகே. சரி, அப்பா இப்போ ரவுண்ட்ஸ் வருவார், நான் தூங்குறேன். குட் நைட் ரே. லவ் யூ குச்சிலி. குட் நைட் மாமா. குட் நைட். லவ் யூ ஸோ மச். என்னம்மா? யாராண்டடி ஃபோன் பேசின்னு இருந்த? ஃப்ரெண்டுக்கிட்ட. யா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? பூ சுத்துறியா எனக்கு நீ? உண்மையை சொல்லு, ஆராண்ட பேசின்னு இருந்த? என்னம்மா உனக்கு பிரச்சனை? சும்மா நோண்டி நோண்டி கேட்டுட்ருக்க. அம்மா வந்து சொல்ல மாட்டேல்ல? டேயும் கண்டு தான் பேசின்னு இருந்தேன். போதுமா? டேயும் கண்டே பேசின்னு இருந்த? ஆமாம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? எனக்கு என்னடி பிரச்சனை இருக்க போகுது? நீ அவன் கூட பேசுறதுல எனக்கு சந்தோஷந்தான். எப்படியோ என் அண்ணன் என் கூட பேசிட்டா அதுவே போதும். மம்மி மாட்டிக்கிச்சு. அப்போ எனக்கு ஒரு வழி தோணுதுமா. நான் தேவ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்கள் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து தானே ஆகணும். அடி போடி இவளை, அந்த புள்ள எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்? அவன் படிச்சுட்டு எவ்வளோ பெரிய வேலையில் இருக்கிறான். எனக்கு அந்த ஆசைலாம் இல்லை. 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்தா அதுவே போதும். இங்கே பாரு. ஏன்டி குசு குசுன்னு பேசுகிற? இது அப்படிப்பட்ட ஒரு விஷயமா? அதான் இங்கே பாரு, நல்லா இருக்க மோதிரம். நல்லா இருக்குது. தங்க மாட்ட தெரியுது. இது வைரம். என்னடி சொல்கிற? ஏது உனக்கு காசு இதெல்லாம் வாங்குறதுக்கு? நான் எங்கே வாங்கினேன், என் புருஷன் வாங்கி கொடுத்தான். என்னடி சொல்கிற? யார் அவன்?
எல்லாம் உனக்கு தெரிஞ்சவன் தான். எனக்கு தெரியுமா? எவன்டி அவன்? கத்தாதம்மா. டேய் உங்க மாமா தான் வாங்கி கொடுத்தாரு. ஆ என்னடி சொல்ற? எனக்கு இப்போ வயிற்று கலக்குதுடி. என் வயிற்றுல புளிய கரைக்காம உண்மையை சொல்றே. சத்தியமாமா. டேய் உங்க மாமா தான் வாங்கி கொடுத்தாரு. இது கொடுத்துதா எனக்கு லவ் ப்ரப்போஸே பண்ணாரு. அதனால தான் வாங்கிக்கிட்டேன். ம் அவர் தூங்க போயிட்டாரா? இல்லடி, ஆளான தான் உட்காந்து நிற்கிறாரு. அது சரி, இதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அண்ணன் கூட உன்னை சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் எல்லா முயற்சி பண்ணிட்டுருக்கோம். சீக்கிரமே பேசிடுவீங்க பாருங்க. எங்களுக்காக பண்ணுறேன்னு போயிட்டு பிரச்சனை மாட்டிக்காத ஓயன்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். நீ போ. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கும் என்னன்னு கேட்பாரு. போம்மா போ. நீங்கள் அப்படியே அந்த ரிங்கை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு பெட்டில் படுத்துட்டு அப்படியே ட்ரீம்ஸ்குள்ளே போகிறீங்க. அவங்களுக்கும் டேயுக்கும் மேரேஜ் நடக்குது. அப்படியே ரொமான்டிக் ஸ்மைலோட அப்படியே உங்கள் கண்ணை பார்த்துட்டே உங்களுக்கு தாலி கட்டுறான். நீங்கள் அப்படியே இப்போ நிஜத்தில் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஷையாக ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வேறு என்ன பிளான் மாமா பண்ணலாம்? முன்னாடி பார்த்து ஃபஸ்ட்டு நான் வந்து நில்லு. யாராவது இடையில வந்து நிற்பாங்களா? இல்லை, அதெல்லாம் எவனும் வரமாட்டான். அதான் நீ இருக்கியே. சரி, இப்படி பண்ண என்ன? அவங்க 2 பேர்த்தையும் நம்ம தெரியாமல் கூட்டிகிட்டு வந்து காஃபி ஷாப் இல்லைன்னா ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றா பேச வச்சா? பக்கி மாதிரி பேசாத. 2 பேரும் பார்த்துக்கவே மாட்டாங்க, இதில் பேசுவாங்கன்னு வேற. அப்படி ஒன்று இருக்குல்ல, ஒருவேளை நேரில் பார்த்தா பேசிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன யோசிக்கிற? சான்ஸே இல்லை. சும்மா எல்லாத்துக்கும் இப்படியே சொல்லிட்டு இருக்காத. நீ ஏதாவது ஐடியா சொல்லப்போ. யோசிப்போம், வா. ரொம்ப நல்லா இருக்கு மாமா. இது எங்கே வாங்கின? உனக்கு பிடிச்சிருக்கா? சரி, நாளைக்கு வாங்கிட்டு வரேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இதை பற்றி ஐடியா கேட்டேன். ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் நைட்டு உனக்கு காலில் சொல்கிறேன். இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் காலேஜ் முடிஞ்சுட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு 2 பேரும் பேசிட்டு வரீங்க. இந்த பார்த்து என் ஃப்ரெண்டு சொன்னான், வா. ம் ஏய், உள்ள வாடி. மாமா, அதை பார்த்தா உங்கள் அப்பா மாதிரி இல்லை? ஆமாண்டி. எங்கே மறைஞ்சு மறைஞ்சு போகிறாரு? ஏதோ இருக்கு, வா போய் பார்க்கலாம். என்னோட அம்மா. அண்ணே, எப்படி நகரீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? ஆ என்ன மாமா இதெல்லாம்? அண்ணே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கே நேற்று தான் தெரியும். டேயுங்க வயனும் பழகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு முன்னவே தெரியும். நேற்று டேயுங்க மோதிரம் ஏதோ வாங்கி போட்டு விட்டுருப்பான் போல. ஓட்டி போவி. சாரி மாமா, ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு. அதை பற்றிலாம் அப்புறம் பேசிக்கலாமா? இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. மார்க்கெட் வரைக்கும் போயிருந்த, பார்த்ததும் ஞாபகம் தான் வந்தது. இந்தா, எடுத்துகிட்டு போய் சாப்பிடு. சரி, நீங்கள் அப்படியே மேலே பார்த்து யோசிப்பீங்க. இந்தாடி, அண்ணன் சாக்லேட் கொடுக்க சொன்னார். என்ன அண்ணம்மா? கடைக்கார அண்ணன் தான். ஒரு வேளை இருக்குமோ? சரிம்மா, நான் அப்படியே புறப்படுறேன். சரிங்கண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க. அடுத்து எங்கே பார்க்கலான்னு சொல்லுங்கள். ஏய், என்னடி யோசிச்சுட்ருக்க? வா. சரிம்மா, நான் வரேன். நீங்கள் 2 பேரும் போயிட்டு அவங்க முன்னாடி நிற்கிறீங்க. எவ்வளோ நாளாம்மா? ஏன் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் தங்கச்சி பசங்க இருக்க தான் நம்ம செய்யும். ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு தான் யாருக்கும் தெரியாமல் பேசிகிட்ருக்கோம். என்ன பண்ணீங்க? உங்கள் தங்கச்சியை விட அந்த ஊரில் இருக்க 4 பேர் முக்கியமா? என்ன பண்ணுறது தெரியும், அப்படி தானே ஆயிடுச்சு. ஊரில் என்ன பேசுவான்னு நினச்சி ஒவ்வொரு உறவையும் தொலைச்சிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அத்தை தான் முதல்ல வந்து நிற்பாங்கப்பா. ஊரில் இருக்கிற 4 பேர் இல்லை, அவங்கள தூக்கி போட்டுட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் வருஷத்தையாவது அத்தை கூட இருங்கப்பா. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு அவளை நல்லா பார்த்துக்கணுன்னு எனக்கு தோணுதுப்பா. இவ்வளோ நாள் வரைக்கும் உனக்கு என் பொண்ணு பார்க்காம இருந்தேன்னு தெரியுமா? ஏன்னா என்னை என்னைக்கும் நான் என் மருமகளை ஏற்றுக்கிட்டேன். அதனால தான் உனக்கு பொண்ணு பார்த்து எங்கே உன் மனசு மாறிடுமோன்ற பயம். அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இவ்வளோ வருஷம் வரைக்கும் கேட்கவே இல்லை.
இந்த விஷயம் போன வாரமே உன் அம்மாவுக்கு தெரியும். ஆனால் அவள் யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்கல. அண்ணே, அரிசி மண்டிக்கிட்டேருந்து 2 நாளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம்ல, அப்போ அவரும் பார்த்துட்டு கேட்டார். அவருக்கும் உண்மை தெரியும்ண்ணே. இந்த ஊருக்கு பயந்து 2 பேரும் இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்திருக்கீங்க. இல்லை பேசாமல் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. அதானே? எதுக்குமே பெறாத இந்த ஊருக்காக நீங்கள் 2 பேரும் ஏம்மா இப்படி இருக்கணும்? இங்கே பாருங்கம்மா, உங்கள் சந்தோஷத்தை விட இந்த ஊர் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக செஞ்சிடல. யார் என்ன வேணும்னாலும் பேசட்டும்மா. நீங்கள் 2 பேரும் இனிமேல் ஒன்றா தான் இருக்கணும். எவன் என்னமோ பேசிட்டு போகிறாம்மா. அவங்களுக்காக நீங்கள் ஏன் உங்களை விட்டு கொடுத்துக்கணும்? ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் எப்பயும் போல் ஒன்றா இருங்க. நீங்கள் ஒன்றானாதான் நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போன்னு சத்தியம் பண்ணியிருக்கோம்மா அப்படின்னு நீங்கள் சொன்னதும் தான் 2 பேரும் ஷாக்கிங்காக அவங்கள பார்ப்பாங்க. இதுக்காகவே அவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அவங்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க. என்னதான் இருந்தாலும் தங்கச்சி உங்கள் பேச்சை கேட்காம வீட்டை விட்டு போயிட்டா. அவளை பிடிச்சவனோட இருந்தாலும் ஒன்று சேர்ந்துட்டீங்க பாருங்களேன். அதுதான். வந்து நல்லா சாப்பிட்டீங்களா? சரி கிளம்புங்க அப்படின்னு உங்கள் மாமா பேசினவன் வாயை அடைச்சப்போ உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தேவங்கூட அம்மா அப்படியே லவ்லியாக அவங்க நெத்தியில் முத்தம் கொடுப்பாங்க. என் மருமக என் வீட்டுக்கே வந்துட்டா. எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. அண்ட் தேவங்கும் உங்களுக்கும் கூட. அவள் அப்படியே டியரி ஐஸோட உங்கள் கழுத்தில் உங்களை பார்த்துட்டே தாலி கட்டுவான். நீங்களும் ஒன்று டியரி ஐஸோட பார்த்துட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி ஐ லவ் யூ. ஐ லவ் யூடா புருஷா. இப்போ மேரேஜில் முடிஞ்சுட்டு உண்மையிலேயே நீங்கள் உட்காந்து இப்போ இலை போட்டு டேயும் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே ஊட்டி விடுறீங்க. அண்ட் அவனும் உங்களுக்கு ஃபீட் பண்ணுவான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். 2 பேர் கண்லேயும் ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டுருக்கும். அவன் மொட்டை மாடியில் நீங்கள் திண்ணையிலேருந்து மாற்றி மாற்றி டிஸ்டன்ஸ்லேருந்து ஊட்டி விட்டதெல்லாம் ஞாபகம் வரும். அண்ட் அந்த டே நைட் மொட்டை மாடியில் அப்படியே பெட் மேலே உட்காந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பீங்க. ஏன் மாமா, நிலா இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல? அப்படியா? இல்லை. ம், நிலா என்னைக்கு அழகாக இல்லாமல் இருந்திருக்கு? எப்போவுமே அழகாக தான் இருக்கும். என் பக்கத்தில் 2 நிலா இருக்கு. அதான் அழகாக இருக்கு. ம், 2 நிலாவா? என்ன மாமா சொல்கிற? உன் கண்ணு சொன்னடி கண்ணழகி. அப்படின்னு உங்களை பேக்லேருந்து ஹக் பண்ணுவான். அப்படியே நைட் ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு ஹாப்பி என்டிங். இங்கே நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்டா. டேயும் எல்லா லைஃப்லேயும் ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் டே பயாஸ்க்கு. அண்ட் ஏன் ஸ்பெஷல்ன்றத கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் லைஃப்பில் டேயும் ஏன் ஸ்பெஷல்னா, டேயும் மட்டும்தான் என்னோடய லைஃப்பில் ஒரே ஒரு பையன். இது வரைக்கும் யாருக்கும் நானும் ப்ரப்போஸ் பண்ணதில்லை. அண்ட் ப்ரப்போசல் வந்தாலும் நான் யாரையும் அக்செப்ட் பண்ணதும் கிடையாது. அது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் டேயும் மட்டும்தான். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல. என்னோடய லைஃப் சேவர்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கு டேயுங்க ரொம்ப பிடிக்கும். என்னோடய லைஃப் சேவர் என்னோடய டேயுங்க்கு, என்னோடய ஒன் அண்ட் ஒன்லி லவ்லி மேன். ஹாப்பி பர்த்டே டேயோங். ஃபார் எவர் இப்படியே ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும்தான் என்னோடய விஷ். ஏன்னா என்னோடய லைஃப்பை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பார்த்துக்கிட்டேன்ல, அதுக்காக. டாடா பாபா நச்சலா குட்டீஸ். லவ் யூ சார். அங்கேயும் போகிறா ஹேயோ.